ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு பொங்கல் செஞ்சு காட்ட போகிறேன். என் தமிழ் ஃப்ரெண்டு ஒன்று செஞ்சால் இப்படித்தான் பொங்கல் செய்கிறேன்னு. ஸோ எனக்கு மிச்ச நாள் ஆசை ட்ரை பண்ணேன். ஸோ இன்றைக்கி நான் பொங்கல் செஞ்சு பார்த்தேன், சட்டப்படியாக வந்துச்சு. அதுதான் நான் உங்களுக்கும் அதை எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். வாங்க நாங்கள் பொங்கல் செய்வோம். இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்ப்போம். பச்சரிசி, நான் பச்சரிசி 250 கிராம்ஸ் எடுத்து அதை கொஞ்சம் ஒரு அளவு ஊற வச்சு எடுத்துக்கிறேன், சோக் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது மூங் டால், பயர் உடைச்சது, அதுவும் நான் ஒரு 100 கிராம்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். அதையும் கொஞ்சம் லைட்டாக, மிச்சம் ஊற வைக்கல கொஞ்சம். அடுத்தது 2-3 கொத்து கருவேப்பிலை, மஞ்சள் தூள். அடுத்தது ரவை என்னத்துக்குன்னு பார்ப்பீங்க, நான் செய்யக்குள்ளே நீங்கள் பாருங்கள் ரவை என்னத்துக்கு நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் மிளகு ஒரு 2 டீஸ்பூன் மட்டுக்கு, நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும். அடுத்தது 1 டீஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் தான் இப்போ இதுக்கு தேவை. அடுத்தது உப்பு. இப்போ நாங்கள் இது செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ரெண்டையுமே நாங்கள் வேறு வேறையாக வேவிடணும். இந்த மூங் டாலை ஒன்றுலையும், நெக்ஸ்ட் ரைஸை இன்னொன்றுலையும் நாங்கள் வேவிடுவோம். இது பயர் உடைச்சது, உங்களுக்கு இப்படியே ஷாப்ஸில் வாங்கிக்கொள்ளையிலும் உடைச்சி பேக்கெட் பண்ணதே இருக்குது. இது ரைஸை நாங்கள் இப்போ ஒரு கடாயில் போட்டு அதையும் ரெண்டையுமே ஆவி வரக்காட்டியும் மூடிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திறந்து வேக வச்சுக்கொள்வோம். இது நல்லா ஓரளவு வேவணும். இது ஓரளவு வெந்துருச்சு, மிச்சம் வேவப்பட ஓரளவு வெந்துட்டால் ஓகே. லைட்டாக கடைஞ்சிட்டால் சரி, கொஞ்சம் துண்டு துண்டு ஈக்கணும், அப்போ தான் நல்லா ஈக்கும். ஸோ நெக்ஸ்ட் எங்களோட ரைஸும் நல்லா குக்காவிக்கு பாருங்கள், இந்த அளவு பதம் குக்காவி கொண்டா ஓகே. அதையும் கொஞ்சம் லைட்டாக நாங்கள் கடைஞ்சி விட்டுக்கொள்வோம். இப்போ சரி, ரைஸும் சரி. இப்போ நாங்கள் அந்த டாலை இதில் நாங்கள் கொட்டிக்கொள்வோம். அது வெந்த பொருள் இப்படித்தான் குவான்டிட்டி குறவு மாதிரி தான் நிற்கும். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நாங்கள் சால்ட் ஆட் பண்ணணும். இப்போ இதுக்கு நாங்கள் போதுமான அளவு சால்ட் நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஒரு அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு மறுவாக ஆட் பண்ணால் ஓகே. கையளவு தெரிஞ்சவங்க அதை மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ நெக்ஸ்ட் நான் 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ரவையை நான் கையில் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பொங்கல் லூஸ் ஆகி தானே, இது கொஞ்சம் திக்காகிறதுக்கு ரவையை போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். இது 2 பேர் தான் செய்யணும். ஒருத்தருக்கே ரவையை போட்டு ஒருத்தருக்கே மிக்ஸ் பண்ணலாம், ஒருத்தர் ரவையை போடணும், மற்றவங்க மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கைக்கு கொஞ்சம் கஷ்டம், அந்த பதம் வரப்போக்குள்ள ரவையை போடுறத நிப்பாட்டணும். ஸோ அதனால் நான் 1 கப் எடுத்து வச்சுக்கிறேன். ஆனால் எனக்கு 1 கப் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 1/2 கப் மட்டுக்கு போட்டுக்கொண்டா நல்லாவே போதும். அது கொஞ்சம் லூஸ் இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக வர பதம் வர மட்டும் கொஞ்சம் ரவை போட்டாண்டு விளங்காது, டேஸ்ட் கூட ரவை போட்ட மாதிரி இருக்காது. ஸோ அதனால் பயப்படாமல் ஆட் பண்ணிக்கொள்ளலும். அந்த தண்ணித்தன்மை கொஞ்சம் இல்லாமல் போகிறதுக்கு தான் ரவையை நாங்கள் ஆட் பண்ணுறேன். அந்த பதம் சரியாக வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு போட தேவையில்லை, பின்ன கொஞ்சம் இறுக்கமாகணும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கொண்டேன். இப்போ நான் 3/4 கப் மட்டுக்கு போட்டிக்கிறேன். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். உண்மைக்குமே இது சரியான டேஸ்டியான ஹெல்தியான ஃபுட் உண்டு. அதுதான் கோவிலெலாம் இது கொடுக்குறாங்க, இது ஹெல்தி சுட்டி. நெக்ஸ்ட் நாங்கள் தாளிப்பு ரெடி பண்ணிக்கொள்வோம். எப்படியுமே அந்த காலத்துலேருந்து செஞ்சு வந்த டிஷ்ஷஸ் எல்லாமே, ரெசிபீஸ் எல்லாமே நல்ல ஹெல்தியான நியூட்ரிஷனான ஃபுட்ஸ் தான். இப்போ
இப்போ தாளிப்புக்கு வந்து நான் ஆயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கு பிறகு தான் கீயை போடுறேன். ஏன்னா கீ மட்டும் போடப்படா, அதுக்கு ஆயிலும் மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இது நல்லா ஹீட் ஆகக்குள்ள நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பெப்பர் வந்து நல்லா வெடிக்கணும். வெடித்தா தான் அதோட மணமும் அதோட காரமும் ஃபுட்டுக்கு ஆட் ஆகும். இது கொஞ்சம் லைட் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வெடிக்க காட்டி வைக்கணும். இது இப்போ வெடிச்சுது, இந்த வெடிச்சு வருது. இந்த டைமில் நான் இதுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இது கொதித்து மேலே வெடித்து எண்ணெய் தெளிக்காமிக்கிறதுக்கு கறி லீவ்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். கறி லீவ்ஸ் எப்போயுமே லாஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க தாளிப்புக்கு, அப்போ வந்து எண்ணெய் தெரிச்சாது. இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கஜு கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் இதுக்கு போட்டுக்கோங்க. போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கொள்ளணும். இந்த எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கொள்ளுங்க. அதோட மணம் அப்போ தானே வரும். ஸோ நல்லா அதையும் ஓரளவு ஃப்ரை பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு தாளிப்பு மிச்சம் ஸ்பெஷல். நல்லா இதுக்கு தாளிப்பு கணக்கான பதத்தில் வரணும், அப்போ தான் அந்த மணமும் டேஸ்ட்டும் வரும். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு லைட்டாக ஒரு சிற்றிகை அளவு லைட்டாக நான் வந்து டர்மரிக் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிச்சம் இல்லை, லைட்டாக. இப்போ நான் தாளிப்பை இதில் ஊற்றிக்கிறேன். இதில் தாளிப்பு தான் இதுக்கு ஸ்பெஷல்னு நான் சொன்னேன். இப்போ நல்ல மணம் வைக்குது உண்மைக்குமே. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா எங்களோட பொங்கல் ரெடி ஆகிடும். இப்போ எங்களோட பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். நான் இதுக்கு வந்து க்ரீன் சில்லி துவையல் ஒன்று தான் செஞ்சுக்கிறேன். நல்லா சட்டப்படி டேஸ்ட் ஆகிக்கும் இது க்ரீன் சில்லி துவையலுக்கு. உண்மைக்குமே இது நல்ல ஹெல்த்தியான ஃபுட் உண்டு. சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலும். ஏன்னு சொன்னால் இது வந்து மிச்சம் ஸ்பைசி இல்லை. என்ன பொங்கல் ரெடி ஆகிடுச்சு உண்மைக்குமே. பாருங்கள் நல்லா டேஸ்டியாக வந்துக்குது இன்றைக்கி. கொஞ்சம் நான் இன்றைக்கி சாப்பிட்டு பார்க்குறேன். திண்டு பார்ப்போம் எப்படி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு தாங்க. இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். ஹேவ் அ நைஸ் டே.